ஒரு கதவு மூடப்பட்டால் ஒரு இனம் முடிந்து விடுமா? இல்லை. சில சமயம் அந்த மூடிய கதவுதான் 1000 கதவுகள் திறக்க காரணமாக அமைகிறது. இது யானைகளின் கதை அல்ல, வெடிகளின் கதை அல்ல. இது அவமானத்தில் இருந்து பிறந்த ஒரு பேரழகின் கதை. 200 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மழை இரவில் விதைக்கப்பட்ட ஒரு சபதம் இன்று உலகமே வியந்து நிற்கும் ஒரு திருவிழாவாக மலர்ந்திருக்கிறது. அந்த திருவிழாவின் பெயர் திருச்சூர் பூரம். காலம் 1796. கேரளத்தின் ஆன்மாவாக ஒரு பூரம் இருந்தது, தாராட்டுப்புழை பூரம். தேவமேளா என்று அழைக்கப்பட்ட அந்த மகா சங்கமம், 108 தெய்வங்கள் ஒரே மண்ணில் ஒரே வானத்தின் கீழ் கூடும் பேரானந்த திருவிழா. திருச்சூர் நகரின் காவல் தெய்வங்கள் பாரமேக்காவு பகவதியும் திருவம்பாடி கண்ணனும் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் மக்களோடு அந்த தேவ சபைக்கு பயணப்படுவார்கள். ஆனால் அந்த ஆண்டு வானம் சதி செய்தது. கருமேகங்கள் கண்ணீர் வடித்தன. பெருமழை, வழியெல்லாம் சேறு, கால்கள் புதைய, யானைகள் தடுமாற. ஆனாலும் அவர்கள் நிற்கவில்லை. பக்தி நனையாது அல்லவா? தாமதமாக சென்றடைத்தார்கள். ஆனால் ஆராட்டுப்புழையின் வாசல் மூடப்பட்டு விட்டது. காலம் கடந்து விட்டது. ஒரு காவலனின் குரல். அது வெறும் வாக்கியமல்ல, அது ஒரு நகரத்தின் நெற்றியில் விழுந்த சாட்டை அடி. ஒரு இனத்தின் மானத்தில் விழுந்த கீறல். அவமானம் 2 விதம். ஒன்று மனிதனை எரித்து சாம்பலாக்கும், மற்றொன்று மனிதனை உருக்கி வாளாக்கும். திருச்சூர் சாம்பலாகவில்லை, அது வாளானது. அந்த வாளை ஏந்தியவர் ராமவர்ம சக்கன் தம்புரான். அவர் வெறும் அரசன் இல்லை, அவர் ஒரு சிற்பி. கல்லில் இல்லை, காலத்தில் செதுக்கிய சிற்பி. மக்களின் கண்ணீரை கண்டார். நம்மை புறக்கணித்தார்களா? பரவாயில்லை, நாம் யாரையும் புறக்கணிக்காத ஒரு உலகத்தை படைப்போம் என்றார். அவர் திருச்சூரை மறுபடியும் வரைந்தார். நகரத்தின் இதயமான ஸ்வராஜ் ரவுண்ட் எனும் மிகப்பெரிய இடத்தை அமைத்தார். அதன் ஆன்மாவாக தேக்கின்காடு மைதானத்தை உருவாக்கினார். இதுதான் நமது அரங்கம், இங்கேதான் நமது பூரம் என்று முழங்கினார். வருடம் 1798. மேட மாதம், தமிழில் சித்திரை மாதம். வரலாறு தன் பக்கத்தை திருப்பியது. முதல் திருச்சூர் பூரம் பிறந்தது. இது சண்டை அல்ல, இது சங்கமம். பாரமேக்காவு தேவியும் திருவம்பாடி கண்ணனும் 2 அணிகளாக நட்புடன் மோதும் கலை போர். கண்களை மூடி கேளுங்கள். 15 யானைகள், தங்கத்தாலான நெத்திப்பட்டா, வெண் சாமரங்கள் வீச, ஆலவட்டங்கள் அசைய. அவை நடக்கவில்லை, பூமி அவர்களை தாங்கி நடக்கிறது. பின்னர் வருகிறது அந்த கணம், குடமாட்டம். இமைக்கும் நேரத்தில் வண்ண குடைகள் மாறும். சிவப்பு நீலமாகும், நீலம் பச்சையாகும். அது குடை இல்லை, வானவில்லின் நடனம். அதன் பின் இளஞ்சித்தரா மேளம், பஞ்சவாத்தியம், பாண்டி மேளம், 200 கலைஞர்கள், ஒரே இதயத்துடிப்பு. செண்டையின் ஒவ்வொரு அடியும் உங்கள் நெஞ்சு குழியில் எதிரொலிக்கும். அது இசை அல்ல, அது பூமியின் நாடி துடிப்பு. இரவு வருகிறது, வடக்குநாதனின் சாட்சியாக வானம் வெடிக்கிறது. வெடிக்கட்டு. அது வெறும் பட்டாசுகள் அல்ல, அது ஒரு 100 ஆண்டு கால அவமானத்திற்கு திருச்சூர் தந்த பதில். ஒளியால் எழுதப்பட்ட ஒரு காவியம். ஆனால் பூரத்தின் உண்மையான அழகு அது மட்டுமல்ல. அந்த குடைகளை நெய்யும் கை எந்த மதம் என்று கேட்பதில்லை. அந்த வெடியை தயாரிக்கும் விரல் எந்த ஜாதி என்று பார்ப்பதில்லை. அந்த மேளத்தை இசைக்கும் உதடுகள் எந்த மொழி என்று பிரிப்பதில்லை. இங்கே தேவர்கள் மட்டும் கூடவில்லை, மனிதமும் கூடியது. இதுதான் சக்கன் தம்புரானின் கனவு. இதுதான் உண்மையான பூரம். ஒரு மழை இரவு, ஒரு மூடிய கதவு. அது ஒரு முடிவாக இருந்திருக்கலாம், ஆனால் திருச்சூர் அதை ஒரு தொடக்கமாக மாற்றியது. அவர்கள் அழவில்லை, அவர்கள் படைத்தார்கள். அவர்கள் ஒதுங்கவில்லை, அவர்கள் உலகையே அழைத்தார்கள். திருச்சூர் பூரம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். உலகம் உன்னை புறக்கணித்தால் கலங்காதே. உனக்கென்று ஒரு உலகத்தை நீயே படைத்துக்கொள். அந்த உலகம் உன்னை புறக்கணித்த உலகத்தை விடவும் அழகாக இருக்கும்.
இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் இதுபோன்ற மறைந்த வரலாறுகள் இன்னும் 1000 இருக்கின்றன. அவற்றை உங்களிடம் கொண்டுவர சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்து எந்த மண்ணின் கதையை கேட்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.